ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கல்பனான்னு ஒருத்தவங்க, அவங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். பாசுமதி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி 1/2 அன் ஹவர் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு என்னென்ன மசாலா வேணும்னு நம்ம பார்த்துடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், குங்குமப்பூ, கல்பாசி, மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 ஸ்டாரு, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா கட் பண்ண வேணால் முழுசாக வச்சுக்கோங்க. புதினா 1/4 கப்பு போல் தயிர், ஃப்ரை பண்ண ஆனியனை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட சால்ட்டு சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். கருகக்கூடாது. கருகுச்சுன்னா பிரியாணி வந்து கசப்பாயிடும். இந்த ஸ்டேஜில் எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக இருக்கணும், கிறிஸ்பியாக எடுக்கணும். நான் வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் எப்படி எடுக்கணும்னு. உங்களுக்கு கரெக்டான பதத்தை நான் காட்டுறேன். ஆனியன் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பொரித்து எடுக்கணும். ரொம்ப கருகக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். வாங்க மசாலா எப்படி போடுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். 1/2 கிலோ சிக்கன், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கரம் மசாலா, கல்பாசி, ஏலக்காய், மராத்தி மொக்கு, ஸ்டார், கிராம்பு, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 2 பச்சை மிளகா. ஃபுல்லாக போட்டுறாதீங்க, பாதி வச்சுருங்க. கொத்தமல்லியும் புதினாவும். ஃப்ரை பண்ண ஆனியனும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஃபுல்லாக போட்டுறாதீங்க. தயிர். இப்போது இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு மட்டும் போடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கப்பால் 1 கப் ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது பிசைஞ்சு நீங்கள் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இஞ்சி பூண்டு 1 கப், லெமன் ஜூஸ், குங்குமப்பூவை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊறணும் இந்த குங்குமப்பூ. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு மராத்தி மொக்கு, 4 கிராம்பு, ஒரு ஸ்டாரு, ஒரு பெரிய பிரியாணி இலை, ஒரு பட்டை. அரிசிக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு 50% வெந்தால் போதும். வெந்து வேறொரு பவுலுக்கு வடித்து நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க. நான் எப்படி வடிக்கணும்னு உங்களுக்கு பதம் காட்டுறேன். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு பதம் காட்டுறேன், கரெக்டான பதம் எதுன்னு. இந்த மாதிரி இருக்கணும், உதிரியாக அரிசி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் எப்படி தம் போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சோம், நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் அரிசி கொட்டலாம். மொத்தமாக கொட்டிடாதீங்க, 1 பங்கு மட்டும் கொட்டுங்க. 1 பங்கு கொட்டி விட்டு கை போடாதீங்க, இப்படி தட்டி விடுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. திருப்பி மீதம் உள்ள அரிசி கொட்டிக்கோங்க. மேலே கொஞ்சம் புதினாவும் மல்லியும் போட்டுக்கோங்க. மீதி இருக்க ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த ஆனியன் தான். மேலாப்பில் நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ குங்குமப்பூவை சுற்றிலும் ஊற்றிக்கலாம். ஒரே இடத்துல ஊற்றாதீங்க, சுற்றி ஊற்றுங்க. இதுக்கு இந்த தண்ணி மட்டும்தான், வேறு எந்த தண்ணியுமே கிடையாது நமக்கு.
இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கீழே சிக்கன் வந்து மசாலா போட்டு பெரட்டும் போது நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். மேலே கொஞ்சம் நெய் விட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா தேவைப்படுச்சுன்னா சுற்றிலும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதை நீங்கள் வந்து தம் போடுறதுக்கு நீங்கள் தட்டு வச்சு டைரெக்டாக தம் போடலாம். அப்படி இல்லைன்னா சுற்றிலும் நீங்கள் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு இப்படி சுற்றிலும் நீங்கள் ஒட்டி வச்சுடுங்க. ஒட்டி வச்சுட்டு மூடி போட்டு அது மேலே நீங்கள் வெயிட் போடுங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும், பார்த்தே உள்ளே போகாது. ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாக தம் போடுறேன். நான் கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெயிட் போட்டிருக்கேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 25 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் டைரெக்டாக வேக வைக்கணும். 25 நிமிஷம் வேகணும். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் வாங்க. தம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பிரியாணி. இருங்க நான் கிளறி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். நான் வேற ஒரு பவுல் போட்டு உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்மளோட ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் ரொம்ப டேஸ்ட் என்னென்னா இந்த சிக்கனில் மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிடாம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸ் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. இதில் சீக்ரெட்டே இதுதான். மசாலா போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம தம் போடணும். இப்போ இதை டேஸ்ட்டு பார்த்துட்டு என்னோடய பையன் சொல்லுவான் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் சொல்லி நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.